மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களா, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்குனீங்க? ஸ்டாலினை அடுத்தால வாழ்த்து வாங்குனீங்க. அப்படியே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகான்ல அவருடைய ஸ்பீச்சு டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம், ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி மாவோயிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்டுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில் 6ஆம் தேதி அன்னைக்கு பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு, இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையாம். அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போகுது. இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க. அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. லாட்டரி அதிபருடைய மருமகனை பற்றி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதி ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களா, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கியவுடன் வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்குனீங்க? ஸ்டாலினை அடுத்தால வாழ்த்து வாங்குனீங்க. அப்படியே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி, நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டம் 3ஆ பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. இதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும்.